சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 27ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் சுமார் 1500 அமைப்புகள் சார்பில் பொது இடங்களில் வைத்து வழிபடப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று காசிமேடு, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளில் கரைக்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. விநாயகர் வச்சு பூஜை பண்ணி வழிபட்டோம். இன்னைக்கு கரைக்க வந்துக்கிறோம். கரையில் கரைக்கும் போது கிரேன் மூலியமாகவும் எங்களுக்கு நல்லபடியாக வச்சு எங்களுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்த அரசுக்கு சிறப்பான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. திருவல்லிக்கேணியில் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ராட்சத விநாயகர் சிலைகள் கிரேன்களின் உதவியுடன் கடலில் கரைக்கப்பட்டன. சிலைகளில் இருந்து பிரிந்து கரை ஒதுங்கிய மரக்கட்டைகளை உடனுக்குடன் அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம் இங்கே பார்க்குறதுக்கு. பார்க்க ஜாலியாக தான் இருக்குது. எல்லாமே என்னோட தம்பி தங்கச்சிங்களோட வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமு நல்லா இருக்குது பார்க்க. எல்லாம் சாமியும் ஒன்று தானே, எதுவுமே பிரித்து பார்க்குற மாதிரி இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். பாலவாக்கம் கடற்கரையிலும் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுவதை காண பொதுமக்கள் திரண்டனர். அப்போது வெளிநாட்டு தம்பதி குடும்பத்துடன் வந்து தாங்கள் கொண்டு வந்த சிறிய விநாயகர் சிலைகளை கடலில் கரைத்தது கவனம் ஈர்த்தது. விநாயகர் சதுர்த்தி இதில் அந்த ஃபெஸ்டிவலில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். எல்லாருமே விதவிதமாக வருது பிள்ளையாரெலாம், அதெல்லாம் பார்க்குறோம். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் எல்லாருமே. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. இதே போல நீலகிரி மாவட்டம் கூடலூர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், சேலம் மாவட்டம் சங்ககிரி உள்ளிட்ட பகுதிகளிலும் விநாயகர் சிலை ஊர்வலம், சிலை கரைப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. சென்னை அடுத்த மாமல்லபுரம், திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு, தூத்துக்குடி, திருச்செந்தூர், நெல்லை மாவட்டம் உவரி உள்ளிட்ட கடற்கரைகளிலும் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை கடல், ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கரைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.